sir, if you don't mind, why are you using meta glasses inside temple? இது கண்ணாடி கிடையாது. இது கண்ணாடிக்குள்ள இருக்கிற 2 கேமராக்கள் வச்சு திருப்போரூர் முருகன் கோவிலோட கருவறைக்குள்ள வந்து இந்த நபர் வந்திருக்கிறாரு. இவரை பிடிச்சு நான் கேட்கும் போது அத பவர் கிளாஸ்னு போய் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு. மெட்டா கிளாஸஸே போட்டு வரக்கூடாதுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? பவர் கிளாஸ் இது. மெட்டா கிளாஸ் யார் சொன்னாங்க? மெட்டா கிளாஸஸ் இல்லையா அது? மெட்டா கிளாஸ் தான் பவர் கிளாஸ். மெட்டா கிளாஸஸ் பவர் கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுக்கல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாரு. This is the privacy of the crowd, right? How I'm not taking any people's photo. But this is not allowed, right? Inside the temple. கருவறையில் எடுத்திருக்கீங்களா? அங்க போனதெல்லாம் அங்க எடுக்க மாட்டேன். எனக்கு எங்க எடுக்கணும் எனக்கு தெரியும். சோ இவரை பார்க்கும் போதே பக்காவா தெரியுது இவர் என்னமோ பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. இந்த வீடியோவை நான் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட சப்மிட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை நான் எதுக்கு அப்லோட் பண்றேன்னா மக்களுக்கு தெரியணும். ஏன்னா அங்க இருக்கும் போது நான் மட்டும் தான் அதை கண்டுபிடிச்சேன். மிச்சம் எந்த மக்களுக்குமே தெரியல. அதை பார்க்க மிகவும் சாதாரண கண்ணாடி மாதிரி இருக்கும். பட் நம்ம உத்து பார்க்கும் போது அங்க 2 கேமரா இருக்குன்னு தெரியும். ரெக்கார்ட் பண்ணும் போது லைட் எரியும். ஆனா அந்த லைட்டை மறைக்கிறதுக்கும் அமேசான்ல வந்து ஸ்டிக்கர் இருக்கு அப்படிங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? மெட்டா கிளாஸஸும் சாதாரண கண்ணாடியும் ஒரே மாதிரி இருக்காது. மெட்டா கிளாஸஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். உத்து பாத்தீங்கன்னா 2 கேமரா தெரியும், லைட் எரியும். ஆனா அந்த லைட் எரியறதுக்கு நம்ம வந்து ஸ்டிக்கர் வச்சும் அழகா ஒட்டிக்கலாம். அவர்கிட்ட போனை வாங்கி நீங்க செக் பண்ண வேண்டியதானேன்னு கேக்குறீங்களே. அவருடைய பாஸ்வேர்டு எனக்கு தெரியுமா? அப்படியே போனை வாங்கி செக் பண்ணாலுமே எனக்கு அந்த உரிமை இருக்கா? என்னால முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அவேர்னஸ் கொடுக்க முடியும். இவ்வளவுதான் ஏன் வேலை. அவர் என்ன போட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கறது அவரும் அலோவ் பண்ண மாட்டாரு. அங்க நானும் கோவில்ல பெரிய பிரச்சனையை எழுப்புற மாதிரி. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கண்ணாடி போட்டவங்க கொஞ்சம் நல்லாவே உத்து பாருங்க. அவங்க மெட்டா கிளாஸஸ் போட்டிருக்காங்களா இல்ல நார்மலான கிளாஸஸ் போட்டிருக்காங்களான்னு. அவரோட பிரைவசி எப்படி மிச்ச ஆம்பளைங்களுக்கு ரொம்ப முக்கியமோ, என்னோட பிரைவசி, எங்களோட பக்தர்களோட பிரைவசி, எங்க அம்மாவோட பிரைவசி எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த வீடியோவை நான் போடுறேன்.